வாழ்க்கையில் எதுக்கு கவலைப்படுற? கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாம் நல்லா இருக்கும்போது எதுக்காக வருத்தப்படணும்? நம்ம எல்லாம் நிஜமாவே சந்தோஷமா இருக்குமா? தினம் வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷங்கிறது எல்லா நேரத்துலையும் வெளியே இருந்து வராது. நமக்கு பிடிச்சது கிடைக்கும்போது, ஆசைப்பட்டது நடக்கும்போது ஒரு வகையான சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் எதுவுமே கிடைக்கலைனாலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும், அது தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறது இன்னைக்கு பல பேர் ஒரு பெரிய விஷயம் மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம காலையில் எந்திரிக்கும் போதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் எவ்வளவோ விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படலாம், தெரியுமா? ஆசைகளை பெருசாக வச்சு அது நடக்கிற வரைக்கும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படலாம். நம்ம இந்த நொடி மூச்சு விடுறதுல இருந்து நம்ம தங்குறக்கு இடம் இருக்கா, அதுக்கு சந்தோஷப்படலாம். நல்லா சாப்பிட்றோமா, அதுக்கு சந்தோஷப்படலாம். இரவு பாதுகாப்பாக தூங்க இடம் இருக்கா, அதை நினச்சி சந்தோஷப்படலாம். இப்படி இன்னும் நிறைய இருக்குது. நமக்கு நல்ல அப்பா அம்மா இருக்காங்களா, அதுக்கு சந்தோஷப்படலாம். இப்படி சந்தோஷப்படுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒரு நிரந்தரம் இல்லாத உலகம். இல்லைனா நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை எப்படி வேணாலும் சொல்லலாம். அதனால் எதை நினச்சும் வருத்தப்படாத, இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படு. நீ சந்தோஷமாக இருந்தாதான் உன்னை சுற்றி நல்லதே நடக்கும். எப்பவும் நடக்காத விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத. எனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை பேச தோணுது. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.